பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு வழக்கில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் காவல் உதவி ஆணையர் முன்பு ஆஜராக இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கியிருக்கலாம். தமிழ்ச்செல்வன், விரிவான விவரங்கள் என்ன? பல்கலைக்கழக விதிமுறைகளை மீறி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கூட்டர் என்ற தனியார் அமைப்பை துவங்கி அதன் மூலம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் முன்னாள் பதிவாளர் தங்கவேலு உள்ளிட்ட 4 பேர் மீது பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் துணைவேந்தர் ஜெகநாதன் நிபந்தனை ஜாமீன் பெற்றதோடு வழக்கு விசாரணைக்கு தடையாணையும் பெற்றிருந்தார். இதனை எதிர்த்து சேலம் மாநகர காவல்துறையினர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியதோடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளலாம் என்றும் இந்த வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் துவங்கிய நிலையில் மாநகர காவல்துறை உதவி ஆணையாளர் ரமணி ராமலட்சுமி அவர்கள் இந்த வழக்கு தொடர்புடைய சாட்சிகளிடம் தனித்தனியாக சமன் அனுப்பி சாட்சிகளின் கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் இந்த முறைகேடு வழக்கு தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக உதவி ஆணையர் ரமணி ராமலட்சுமி நேற்று துணைவேந்தர் நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்ததை தொடர்ந்து இன்றைய தினம் துணைவேந்தர் ஜெகநாதன் சேலம் சூரமங்கலம் காவல் நிலைய வளாகத்தில் உள்ள உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியுள்ளார். குறிப்பாக நேரில் ஆஜரான துணைவேந்தர் ஜெகநாதரிடம் உதவி ஆணையாளர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் வழக்கு தொடர்பான பல்வேறு கருத்துக்களை கேட்டு பெற்று அதனை வீடியோவாக பதிவு செய்து கொண்டுள்ளார்கள். இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது விசாரணை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கையையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.